பேய் வீடு. இது ஒரு திகில் கதை. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அருகே இருக்கும் அந்த சிறிய கிராமத்தின் பெயர் கீரமங்கலம். மலை அடிவாரத்தில் இருக்கிறது அந்த ஊர். மழை காலத்தில் பச்சை பசேல் என்று இருக்கும். கோடை காலத்தில் தண்ணீர் துளி கூட இல்லாமல் பற்றி எரியும். அந்த ஊரில் ஒரு பழைய தோட்ட வீடு இருந்தது. 100 வருடத்திற்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஒருவன் கட்டிய வீடு அது. அதை பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாகவும் பயமாகவும் இருந்தது. இப்பொழுது அந்த வீட்டில் யாரும் இல்லை. ஏன், அதன் அருகில் கூட செல்வது இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் அந்த வீட்டிற்கு வைத்த பெயர்தான் பேய் வீடு. பகல் நேரத்தில் கூட அதன் அருகில் யாருமே செல்ல மாட்டார்கள். கதவு ஜன்னல் எல்லாம் உடைந்து அதில் கொடியெல்லாம் முழுதாக சுற்றி வளைத்திருக்கும். அந்த வீட்டைச் சுற்றிலுமே அதிகமான செடிகள் வளர்ந்து பாதையை மறைத்திருக்கும். அந்த வீட்டுக்கு நேர் எதிர் தெருவில்தான் அருணும் அவன் மனைவி மீனாவும் வசிக்கின்றனர். அருணுக்கு வயது 32. கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறான். வார இறுதியில் மட்டுமே ஊருக்கு வருவான். மீனா வீட்டில் வாரம் முழுவதும் தனியாகவே இருப்பாள். இருவருக்கும் இன்னும் குழந்தை இல்லை. திருமணம் முடிந்து 5 வருடம் ஆகியும் குழந்தை இல்லாததால் இடம் மாற்றம் செய்யலாம் என்று இங்கு வந்து தனியாக வசிக்கின்றனர். இங்கு வந்து 6 மாதம் ஆகிறது. மீனா கொஞ்சம் பயந்த சுபாவம். இருட்டு என்றால் அவளுக்கு மிகவும் பயம். பகல் நேரத்தில் இங்கு வேலை இருந்தால் செய்துவிட்டு அவளின் அன்னை வீட்டிற்கு சென்று விடுவாள். வார இறுதியில் அருண் வந்தால் மட்டுமே அவள் இந்த வீட்டில் தங்குவாள். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் அருண் வந்தான். மாலை பொழுதில் தூறலாக ஆரம்பித்த மழை அப்பொழுதுதான் சற்று கூடியது. அருண் வீட்டுக்கு வந்து சிறிது நேரத்தில் பெருமழையாக பொழிய ஆரம்பித்தது. இடியும் மின்னலுமாக இருக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்பொழுது வெட்டிய மின்னல் வெளிச்சத்தில் அவர்கள் வீட்டில் எதிர் தெருவில் இருக்கும் அந்த பேய் வீடு மிகவும் பயங்கரமாக தெரிந்தது. மீனா ஜன்னல் வழியாக அதை பார்த்து பயந்தே போனாள். என்னடி பார்க்குற என்று அவள் அருகில் வந்து அருண் கேட்டான். அந்த வீடு இன்னைக்கு இப்போ பார்க்க வேறு மாதிரி தெரியுதுங்க. அந்த வீட்டில் இருக்க ஒரு ஜன்னல்கிட்ட ஒரு ஆளோட நிழல் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சுது என்று பயத்திலும் குளிரிலும் நடுங்கியபடி கூறினாள். அவளை பின்னால் இருந்து மெதுவாக அணைத்தவன், நீயும் உன் பயமும் மின்னல் வெளிச்சத்தில் ஏதாவது மரத்தோட நிழல் அது மேலே விழுந்திருக்கும். அதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. நீ ஏன் எதையாவது போட்டு குழப்பிக்காத என்று கூறினான். ஆனால் மீனாவிற்கு மனது சரியில்லை. அன்றிரவு தூக்கம் வரவில்லை. மணி 12 ஆகியது. சற்றென்று மழை அடங்கியது. சென்ற மின்சாரம் வந்தது. அருண் மீனா இருவரும் படுப்பதற்காக சென்றனர். அவர்கள் படுத்த சிறிது நேரத்தில் அந்த அருமையான பொழுதில் படார் என்ற சத்தம் ஒன்று கேட்டது. பிறகு மீண்டும் அமைதி நிலவியது. கீச் கீச் என்று யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் மீனா பதறிப்போய் எழுந்தமர்ந்தாள். ஆனால் அவள் பேசுவது அவனுக்கு கேட்கவில்லை. காரணம், அவன் நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டான். அவனிடம் அசைவில்லை என்பதை உணர்ந்த மீனா சிறிது தைரியம் வரப்பெற்றவளாக எழுந்து ஜன்னலின் அருகே சென்று அந்த பழைய வீட்டை பார்த்தாள். அதிர்ச்சி உச்சாந்தலையில் அடித்தது. அந்த வீட்டின் கம்பவுண்ட் கதவு திறந்திருந்தது. அங்கு இருந்து ஒரு பெண்ணின் தலையில் மல்லிகைப்பூ மணமணக்க கொலுசு சத்தம் கலகலக்கச் சென்றாள். இந்த பொழுதில் அந்த வீட்டிற்குள் உரிமையாக பயமில்லாமல் செல்லும் அவளை பார்த்து கொலை நடுங்கி போனாள் மீனா. விறுவிறுவென்று சென்று அருணின் அருகில் படுத்து அவனது நெஞ்சில் முகத்தை புதைத்து படுத்து கொண்டாள். தூக்கத்திலும் மனைவியின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவன் அவளை தனது கை வளைவுக்குள் பொத்தி வைத்து கொண்டு தனது தூக்கத்தை தொடர்ந்தான் அருண். கணவனின் அணைப்பில் பயத்தை மறந்து நிம்மதியாக உறங்கிப் போனாள் மீனா. இரவு பயந்து போய் தூங்கியவள் காலை சற்று தாமதமாகவே எழுந்தாள். அவள் அருகில் கட்டில் வெறுமையாக இருந்தது. அருண் சோஃபாவில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தான். அவனது வலது கை டீ கப்பை பிடித்திருக்க இடது கை ஸ்மார்ட் போனை ஸ்வைப் செய்து கொண்டிருந்தது. ஃப்ரெஷ்ஷாகி வந்த மீனா கிச்சன் சென்று அவளும் ஒரு கப்பில் டீயுடன் வந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தவன் மீண்டும் தலையை ஃபோனுக்குள் திணித்து கொண்டான். டீயை குடித்து முடித்தவன் ஃபோனில் பார்க்க வேண்டிய அனைத்தையும் பார்த்து முடித்தவன் கையில் இருக்கும் 2ஐயும் முன்னே இருக்கும் டிப்பாயில் வைத்துவிட்டு மீனாவின் புறம் திரும்பி அமர்ந்தான். அவளது முகம் கலையிழந்து காணப்பட்டது. அவளது கன்னத்தை கீழிருந்து மேலாக வருடியவன், ஏன் உன் முகம் இவ்வளோ டல்லாக இருக்குது? நைட்டு ஒழுங்காக தூங்கலையா என்று அக்கறையாக கேட்டான். டீயை குடித்து முடித்த அவளும் இரவு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். அதை கேட்டவன் பெருங்குரல் எடுத்து சிரித்தான். நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. அந்த வீட்டுக்கு யார் வரப்போறா சொல்லு? அந்த வீட்டோட சாவி கூட யார்கிட்டையும் இருக்காது. அவ்வளோ பெரிய கேட்டில் துருப்பிடிச்சிருக்கிற அந்த பூட்டையெல்லாம் நம்மளால் திறக்க முடியுமா என்று அவளுக்கு புரியும்படி பொறுமையாக கூறினான். ஆனால் மீனாவுக்கு அந்த நிகழ்வில் இருந்து வெளியே வர முடியவில்லை. இருந்தும் அதை அருணிடம் காட்டிக்கொள்ளாமல் வளைய வந்தாள். அன்று மாலை அருண் நண்பன் சந்தோஷ் அங்கு வந்தான். அருணின் வீட்டின் அருகிலே 2 வீடுகள் தாண்டி அவன் வீடு உள்ளது.
சந்தோஷ் இந்த ஊரிலேயே வசிப்பவன். அவன் பொள்ளாச்சியில் இருக்கும் ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். சந்தோஷ் வந்த பின் குடிக்க காப்பியும் கொறிக்க சிறிய தட்டில் மிக்சரையும் கொண்டு வந்தவள் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டாள். நாட்டு நடப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்த அருண் மீனாவின் முகத்தை பார்த்துவிட்டு சந்தோஷிடம், ஏமச்சி, உன் வீட்டுக்கு நேற்று நைட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்துருச்சாமே, அப்படியா என்று கிண்டலாக கேட்டான் அருண். சிரித்து பேசி கொண்டிருந்த சந்தோஷின் முகம் திடீரென மாறியது. எதிரில் பேய் வீடு இருக்குல்ல, அங்கே தானே நேற்று நைட்டு நானும் பார்த்தேன். ஒரு பொம்பளை உள்ளே போகிறா, வெள்ளை சேலை கட்டியிருந்துச்சுன்னு. அந்த பொண்ணு மல்லிகைப்பூ நிறையா வச்சுருந்தா. நான் போய் பார்க்கலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு என்று கண்ணில் ஒரு பயத்துடன் கூறினான். அதை கேட்ட மீனா அதிர்ந்து போனாள். அதைத்தான் நானும் பார்த்தேன் என்று திகிலுடன் கூறினாள். சந்தோஷ் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு அருணை பார்த்து பேச ஆரம்பித்தான். இது புதுசில்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பொண்ணு தெரிஞ்சா. அந்த பொண்ணு முகம் தெளிவாக தெரிஞ்சது. நான் அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அவள் படத்தை வச்சு விசாரித்து பார்த்ததில் நிறைய தகவல் கிடச்சிது. ஆனால் எதுவும் நம்புகிற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு பேர் ஜெயந்தாவான். ஆங்கிலேயர் காலத்தில் இந்த வீடு கட்டுனவரோட பொண்ணு. அந்த பொண்ணு அந்த வீட்டில் தான் வேலை பார்த்தா. அவள் ஏதோ ஒரு பையனை காதலிச்சாலாம். அவன் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டான். அதனால் அந்த பொண்ணு அங்கேயே தூக்கு மாட்டி செத்து போச்சான். அப்போது இருந்து இந்த நாளில் பிப்ரவரி மாத கடைசியில் வருவாளாம். அவள் வர்றது எல்லார் கண்ணுக்கும் தெரியுமா? அருண் அவன் சொன்னதை கேட்டு சிரித்தான். டேய், நீயுமாடா இதெல்லாம் நம்புற? நாமெல்லாம் நிலாக்கு போய் வீடு கட்டுற காலத்தில் இருக்கோம். இதுக்கெல்லாம் போய் பயப்படுறியா நீ என்று நண்பனை பார்த்து கேட்டான். நான் பயப்படலை, ஆனால் இது உண்மை. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. போலீஸ் கூட வந்து பார்த்துட்டு போயிருக்கு. ஒன்றும் செய்ய முடியல என்று பதிலளித்தான். அவன் கூறியதை கேட்ட மீனா பயந்து அழ ஆரம்பித்தாள். ஆனால் அருணுக்கு சந்தேகமாக இருந்தது. சந்தோஷ் பத்திரிகை துறையில் இருப்பதால் ஆதாரம் இல்லாமல் எதையும் கூற மாட்டான். ஆனாலும் அவன் கூறும் இந்த விஷயத்தை அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன பிப்ரவரி கடைசி வாரம், அது என்ன கணக்கு என்று சந்தேகமாக கேட்டான் அருண். நானும் அது என்ன கணக்குன்னு யோசித்து பார்த்தப்ப தான் புரிஞ்சுது. அது விபியர்னு பதிலளித்தான் சந்தோஷ். என்னடா டைரி பட கதையெல்லாம் சொல்கிற என்று நக்கல் அடித்தான் அருண். அந்த படமுமே லீப்பியரில் லூப் மோட் கான்செப்ட் தானே. அதுவும் இந்த பஸ்ஸில் போய் தப்பிச்சவனுக்கு மட்டும்தானே தெரியும். சம்மந்தப்படாதவங்கிட்ட இதை சொன்னால் நம்புவானா? அதே மாதிரி தான் இதுவும். பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ப முடியும். நாளைக்கு பிப்ரவரி 29. நாளைக்கு தான் அவள் கடைசியாக வருவாள். நாளை மறுநாள் விடிய விடிய நீ வாசலில் காவல் காத்து நின்னாலும் அவள் வரமாட்டான் என்று பெருமூச்சுடன் கூறினான் சந்தோஷ். நம்ம இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாமா? என்னங்க சொல்கிறீங்க என்று கணவனிடம் பயந்து போய் கேட்டாள் மீனா. அடியே, மூடத்தனமாக பேசாத, இதெல்லாம் போய் நான் இன்னைக்கு நைட்டு போய் பார்க்குறேன் நேர்லையே என்று சொன்னான். சந்தோஷ் எரிச்சலானான். போகாத மச்சி, இப்படி தான் இங்கே 4 வருஷத்துக்கு ஒரு முறை யாராவது இங்கே என்ன தான் நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துருவோம்னு உள்ளே போவாங்க. ஆனால் உள்ளே போன யாருமே திரும்பி வரல. ஒன்று மாயமாக மறைஞ்சிடுவாங்க, இல்லையா வேறு எங்கேயாவது பணமாக இருப்பாங்க. தேவையில்லாமல் நீ ரிஸ்க் எடுக்காத என்று நண்பனுக்கு அறிவுரை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஆனால் அருணுக்கு ஆர்வம் வந்துவிட்டது. என்னானாலும் இன்று இரவு அங்கு சென்று அந்த பெண்ணை பார்த்துவிட வேண்டும் என்று தோன்றியது. இரவு 12 மணி ஆனது. மிதமான வேகத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. அருண் அங்கு செல்வதற்கு தயாரானான். அவன் செல்லக்கூடாது என்று மீனா தடுத்தாள். ஆனால் அவளுக்கு செவிசாய்க்கும் எண்ணம் அருணுக்கு சுத்தமாக இல்லை. கையில் ஒரு டார்ச் லைட் மற்றும் குடையுடன் அங்கிருந்து கிளம்பினான். அந்த வீட்டு கம்பவுண்டின் கேட் திறந்திருந்தது. அதை கடந்து உள்ளே செல்ல வீட்டின் வாசல் கதவு திறந்திருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கு குடிவந்த முதல் நாளில் இந்த இடத்தை பார்வையிட்ட பொழுது அதில் ஒரு துருப்பிடித்த பூட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று அந்த பூட்டு திறந்திருந்தது. வீட்டின் உள்ளே பல்லி தவளை எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. மழை பெய்வதால் மண் வாசனை வீசியது. கண்ணில் ஆர்வத்துடன் உள்ளே சென்றான் அருண். ஹால் முழுவதும் புழுதி நிறைந்திருந்தது. ஹாலின் மையப்பகுதியில் ஒரு பழைய மர நாட்காலி இருந்தது. அதில் யாரோ அமர்ந்திருப்பது போன்ற வரி வடிவம் தெரிந்தது. அதற்கு நேராக டார்ச் லைட் அடித்து பார்த்தான். ஆனால் அதில் யாருமே இல்லை. திடீரென்று அவனுக்கு பின்னால் இருக்கும் மாடிப்படியில் யாரோ ஓடி ஏறுவது போன்ற சத்தம் கேட்டது. ஆனால் அருண் திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே இல்லை. தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனும் அந்த மாடிப்படியில் மெல்ல ஏறினான். மாடிப்படியில் இடதுபுறம் ஒரு அறை இருந்தது. அந்த அறையின் கதவு திறந்திருந்தது. அறையின் உள்ளே மெதுவாக நுழைந்தான். அங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளையும் அருகில் சென்று பார்த்தான்.
அங்கிருக்கும் கண்ணாடியை பார்த்தவன் பயந்து போய் பின்னால் திரும்பி பார்த்தான். மீண்டும் கண்ணாடியில் பார்த்தான். அவனுக்கு பின்னால் மிக அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவன் பின்னால் திரும்பி பார்த்தால் அவள் இல்லை. கண்ணாடியில் மட்டுமே அவள் உருவம் தெரிந்தது. அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகைப்பூவின் வாசம் அந்த அறையை நிறைத்தது. அருணுக்கு முதன்முறையாக மனதினுள் பயம் எழுந்தது. கையில் இருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். பயத்தில் வேகமாக செல்லும்போது படியில் கால் இடறி விழுந்து படிகளில் அவன் உருள ஆரம்பித்தான். படிகளில் மோதியதில் தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது. அப்பொழுது ஒரு கை அவன் தோளை தொட்டது. அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி வைத்தாற் போன்று அவனுக்கு குளிர்ந்தது. பயத்தோடு மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்தான். அவன் கண்ணாடியில் பார்த்த பெண் அங்கு நின்று கொண்டிருந்தாள். நீங்கள் யாரு என்று நடுங்கும் குரலில் கேட்டான் அருண். நான் இந்த வீட்டில் வேலை பார்த்த பொண்ணு. என் பேர் ஜெசிந்தா. அவன் அருகில் நிற்பது, அவளின் தொடுகை, அவளின் பேச்சு அனைத்தும் அருணுக்கு ஒருவித பயத்தை கொடுத்தது. தான் அவசரப்பட்டு விட்டோமோ என உள்ளுக்குள் பயம் எழுந்தது. ஆனால் அனைத்தையும் மறைத்து அவளின் கண்ணில் இருந்து வலியும் கண்ணீரில் எழுந்த பயம் மறைந்து அவள் மேல் பரிதாபம் எழுந்தது. என்ன உதவி வேணும் என்று அவன் வாய் அவனையும் அறியாமல் கேட்டது. என்னோட மோதிரம் என்று கூறினாள் அவள். என்ன மோதிரம் என்று அருண் கேட்க, ஆடம்ஸ் என்னை காதலிச்சப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மோதிரம் வாங்கி தந்தார். அந்த மோதிரம் எனக்கு வேணும் என்று கூறினாள் அவள். அதை கொடுத்துட்டா இனிமேல் இங்கே வர முடியாது, நான் வரக்கூடாது என்று பேயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான் அருண். அதை என்கிட்ட கொடுத்துட்டா கண்டிப்பாக நான் இங்கேருந்து போயிடுவேன், மறுபடியும் வரமாட்டேன் என்று பேயும் அவனிடம் உடன்படிக்கை போட்டது. அது இப்போ எங்கே இருக்குது என்று கேட்டான் அருண். இந்த ரூமில் உள்ளே போனால் தரையில் ஒரு காப்பீடு விரிச்சிருக்கும். அதை தூக்குனா ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை தூக்கிட்டு பார்த்தா கீழே படிக்கட்டு போகும். அது வழியாக இறங்கி போனால் அங்கே ஒரு பெரிய கரடி பொம்மை இருக்கும். அதோட முதுகு பகுதியில் அந்த மோதிரம் இருக்குது என்று நீண்ட விளக்கம் கொடுத்தாள். உடனடியாக அருண் அவள் சொன்ன பாதையில் சென்றான். அவளும் அருணின் பின்னாடியே சென்றாள். அந்த கதவை திறக்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனோ தெரியவில்லை, இவளுக்கு உதவியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் கஷ்டப்பட்டே திறந்தான். மெதுவாக படியிறங்கி கீழே சென்றவன் அவள் கூறிய அந்த பொம்மையை தேடி எடுத்தான். அதன் முதுகுப்புறத்தில் இருக்கும் ஜிப்பை திறக்க அதனுள் ஒரு மோதிரம் கூடவே ஒரு கடிதமும் இருந்தது. அருண் அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஹாலுக்கே வந்தான். ஆனால் அவள் அங்கு இல்லை. அங்கு சுற்றி சுற்றி பார்த்தான். இப்பொழுது தனியாக இருப்பதற்கு பயமாக இருந்தது. அப்படியே அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியில் மீனாவும் சந்தோஷம் நின்று கொண்டிருந்தனர். மீனாவின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. வெளியில் வந்து அருணை பார்த்ததும் வேகமாக அவனிடம் ஓடி வந்தாள் மீனா. அவன் நெற்றியில் வடிந்திருந்த ரத்தத்தை பார்த்தவள், என்னாச்சு அருண், ரத்தம் வருது, எப்படி அடிபட்டுச்சு என்று கேட்டாள் மீனா. அவன் கையில் இருந்த மோதிரத்தை காட்டினான் அருண். அதில் மரகத பச்சை நிறத்தில் ஒரு கல் மின்னிக் கொண்டிருந்தது. கூடவே ஒரு கடிதத்தையும் பார்த்தனர். அதை பார்த்த மீனாவும் சந்தோஷம் பயந்தனர். இதை அந்த பொண்ணு கேட்டாரா, இதை அவளுக்கு கொடுத்துட்டா அவள் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா என்று கூறினான் அருண். சந்தோஷ் எதுவும் கூறாமல் மீனாவுடன் சேர்ந்து அருணை அங்கிருந்து அழைத்துச் சென்றான். மறுநாள் காலையில் அருண் தலையில் கட்டு போட்டு உட்கார்ந்திருந்தான். கடிதத்தை மேஜை மேல் வைத்திருந்தான். அவன் முன்பு இருக்கும் டீப்பாயில் காகிதமும் மோதிரமும் இருந்தது. அதன் அருகே செல்லவே மீனா பயந்தாள். அதனால் தூரமாகவே அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் அங்கு சந்தோஷ் வந்தான். அருணின் அருகில் அமர்ந்தவன் முன்னாடி இருந்த கடிதத்தை எடுத்து பிரித்தான். அதில் எழுதியிருந்ததை சந்தோஷ் சத்தமாக வாசித்தான். ஆய், நீங்கள் ஜெசிந்தா தூக்கு போட்டு இறந்ததா நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நானும் அவளும் காதலிக்கிற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க தான் அவளை கொன்று கழுத்தில் கயிறு கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் அவன் மட்டும் இறந்து போகலை, அவளோட சேர்ந்து என் குழந்தையும் இறந்துடுச்சு. குழந்த வந்ததும் அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் தான் அவளுக்கு மோதிரம் வாங்கி வரும்போது அவளை சடலமாக தான் பார்த்தேன். அவள் இல்லாத இந்த உலகத்தில் நானும் வாழ விரும்பலை. நானும் அவள் கூடவே போகிறேன். கடிதத்தின் இறுதியில் சூழ் தாங்கிய வயிறுடன் ஒரு பெண் இருப்பது போலவும் அவளை பின்னால் இருந்து ஒருவன் அணைத்து நிற்பது போலவும் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அதை படித்து முடித்ததும் சந்தோஷின் கண் கலங்கியது. மீனாவுக்கும் அருணுக்குமே மனம் பாரமாக இருந்தது. திருமணம் முடிந்து 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்க அங்கு ஒருவளோ குழந்தையுடனே இறந்து போயிருக்கிறாள் என்று வருத்தப்பட்டனர். இது உண்மையாக இருக்குமா என்று சந்தோஷ் கலங்கிய குரலில் கேட்டான்.
இன்னைக்கு அவள் கல்லறைக்கு போய் இதை வச்சுட்டு வந்தா அவன் நிம்மதியாக இருப்பான் என்று குரலில் உறுதியுடன் சொன்னான் அருண். வேண்டாம் அருண், போகாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று அழுகையுடன் கூறினாள் மீனா. ஆனால் அருண் கேட்கவில்லை. அன்று மாலையே அருணும் சந்தோஷும் கிளம்பினர். அருணை தனியாக விட மனமில்லாமல் மீனாவும் வருவதாக கூற மூவரும் காரில் கிளம்பினர். மாலை 5 மணி போல் கிளம்பினர். ஊரில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் பழைய சர்ச் அருகே கல்லறை தோட்டம் ஒன்று இருந்தது. அது ஆங்கிலேயர் காலத்து கல்லறைகள். ஒரு மூலையில் ஜெசிந்தா என்ற பெயர் பொறிக்கப்பட்டு அதில் அவள் பிறந்த வருடம் மற்றும் இறந்த வருடமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அருண் அந்த கடிதத்தை கொண்டு வந்திருந்த மோதிரத்தையும் அதன் மீது வைத்தான். வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு ரோஜா பூவையும் வைத்தான். அவள் இனி சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பா. அவன் காதலன் அவளுக்காக வாங்கி வந்த மோதிரத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவா. திடீரென்று தென்றல் வீசியது. அதில் மல்லிகை மனம் கவிழ்ந்தது. அவர்களில் இருந்து கல்லறையை நோக்கி காற்று தவழ்ந்து சென்றதில் அங்கிருந்த கடிதமும் மோதிரமும் காணாமல் போனது. அதை பார்த்த மூவருக்கும் திருப்தியாக இருந்தது. மன நிம்மதியுடன் மூவரும் வீட்டுக்கு கிளம்பினார். அன்றிரவு அருணின் மார்பில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் அவன் மனைவி. அருண், என்னவோ தெரியல, மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. எதையோ சாதித்த ஃபீல் இருக்குது. காரணமே இல்லாமல் மனசு சந்தோஷமாக இருக்குது என்று சிரிப்புடன் கூறினாள். அன்று இரவு அவர்களின் நெருக்கம் அதிகமானது. இருவரும் ஒருவருக்கொருவர் ஆடையாகினர். அடுத்த மாதத்திலே மீனா கர்ப்பம் தரித்தாள். 10 மாதங்களில் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் என்று இரட்டை செல்வங்களை பெற்றெடுத்தாள். ஆடம்ஸ் மற்றும் ஜெசிந்தா நினைவாக இருவருக்கும் ஆதவன் மற்றும் ஜென்சி என்று குழந்தைக்கு பெயரிட்டனர். அந்த பேய் வீடு இப்போதும் அப்படியே இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டில் யாரும் யாரையும் பார்க்கவில்லை. லீப் இயர் பிப்ரவரி 29 அன்று மட்டும் அந்த கல்லறை மேல் ஒரு ரோஜா பூ இருக்கும். அதை யார் வைப்பது என்று யாருக்குமே தெரியாது.